Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தியவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தேசிய கல்விக் கொள்கை ஏற்றால்தான் நிதி தர முடியும் மத்திய அரசு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி, இனி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் கோ பேக் மோடின்னு சொல்ல மாட்டோம், கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு பேசியிருந்தார். இதற்கு பாஜக மாநில தலைவர் தைரியம் இருந்தால் அந்த மாதிரி சொல்லி பாருங்க அப்படின்னு சவால் விட்டிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க? ஒருமையில் பேசியிருக்கிறார். அரசியல் ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் தலைவர்களாக இருப்பவர்கள், ஒரு இயக்கத்தினுடைய முக்கிய நிலையாக இருப்பவர்கள் கருத்துக்களை எடுத்து சொல்வது, மக்களிடம் பிரச்சாரம் செய்ய. நரேந்திர மோடியினுடைய அரசு தொடர்ந்து சொல்லுகின்ற பதில்கள் ஒவ்வொன்றும், இப்ப கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திரா அரசியலமைப்பு சட்டத்துல இல்லாததை, அதில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மற்றவற்றையெல்லாம் மீறி எல்லா வகையிலும் மோசமான ஒரு கருத்தாக, ஒரு சர்வாதிகாரி ஹிட்லர்ஷிப்பாக என்ன பேசினாரு? நீங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்காவிட்டால் நாங்கள் உங்களுக்கு நிதியை தரமாட்டோம், நிதியை தரணும்னா கையெழுத்து போடு. அதைத்தான் எங்க முதலமைச்சர், எங்க தலைவர் சொன்னாரு, பிளாக்மெயில் பண்ணாதீங்க, இந்த தடித்தனமான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, இது மக்களுடைய பிரச்சனை. 48 லட்சம் மாணவர்கள், 32,000 ஆசிரியர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த துறையில இந்தியாவிலேயே தமிழகம் என்பதுதான், தமிழ்நாடு தான் முதன்மையான இடத்துல இருக்கு கல்வியில. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற எங்களுடைய உயர்வை நீ விரும்பலன்னு தான் அதுல அர்த்தம்ன்ற கருத்து துணிக்க அவர் ஒன்று சொன்னார். அதற்கு பிறகும் தொடர்ந்து இவர்களுடைய பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை. அதுல அந்த நேரத்துல கூட இப்ப எங்களுடைய இளைஞரணி செயலாளர், நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சொன்னார்னா, அவர் சொல்லுவதில் இருக்கக்கூடிய அர்த்தம், அதனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா சொல்லி இல்லை அவரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை இப்ப எல்லாம் இந்தியாவில் ஏத்துக்கிட்டாங்களா? எல்லா மாநிலத்திலும் இப்ப தேசிய கல்விக் கொள்கை ஏற்கப்பட்டதா? இன்னும் கூட சொல்லணும்னா, அந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக ஏற்கனவே இருக்கின்ற கல்வி நிலையும் நாசமாகும்னு பல பெரிய கல்வி அறிவாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது, அதையும் பார்க்கணும். இன்னும் கூட சொல்லணும்னா, இப்ப சொன்னீங்களா ஒருத்தர், இந்த என்ற ஒரு நபரு ஐபிஎஸ் படிச்சிரு, இவரெல்லாம் படிச்சுட்டு வந்தாரா? இவர் எதுக்கு வந்தாரு? RSS பயிற்சி வகுப்புல படிச்சு அங்க ஐபிஎஸ் பட்டத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஒரு பதவியில ஏறி உட்கார்ந்து கர்நாடக மண்டலம் அங்கேயும் குழப்பத்தை உண்டாக்கி, தகராறை உண்டாக்கி, கொலை குற்றவாளிகளையும் கிரிமினல்ஸையும் பிடிடான்னா தானே கிரிமினலாகவும் கொலையாளிகளுக்கு தொடர்புடையவராகவும் மாறினதுனால ரிசைன் பண்ணிட்டு உடனே தமிழ்நாட்டுக்கு அவரை தலைவராக்கி விட்டுருக்கிற கொடுமை நடந்திருக்கு. அந்த அவருடைய புத்திக்கு ஏற்ப என்ன பேசுறாரு? கேள்வி கேட்டா உடனே சொல்லிடணும். சொல்றாரு, நம்மளும் கேட்டாங்க, ஏன் மும்மொழி மும்மொழின்றிய? மும்மொழியை படித்து விட்டு பீகாரும் உன்னுடைய குஜராத்தும், ஏன்னா மோடி 3 தடவை சிஎம் இல்ல, உன்னுடைய குஜராத்தை சேர்ந்தவர்களும் இங்க தமிழ்நாட்டுக்கு பாவம் அந்த படிக்க வேண்டிய வயசுல என்னென்ன வேலை பண்றான் பாத்தியா? எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிறாங்க பாத்தீங்களா? இது ஏங்க நடந்தது உன் மும்மொழி கொள்கைன்னு என்ன சொல்றாப்புல தெரியுங்களா? அண்ணாமலை, உங்களுக்கு யார் அங்க மும்மொழி கொள்கை இருக்குன்னு சொன்னது? குஜராத்ல மும்மொழியா இருக்கு, பீகார்ல மும்மொழியா இருக்கு? இல்லை, அங்க இந்தி மட்டும்தான். ஆங்கிலத்திற்கான வகுப்பையும் எடுக்கிறது இல்லை. மும்மொழி என்ற பேர்ல இந்தி, தாய்மொழி இந்தின்னு இந்திய விட்டுட்டானுங்க, இந்தி மட்டும்தான் சொல்லி தராங்க அப்படின்னு பெருமையா பேட்டி கொடுத்த இந்த அண்ணாமலை தான் இன்னைக்கு சொல்றார். நம்முடைய உதயநிதி அவர்கள், எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அழகா அடிச்சார். அவர் சொல்றதுல ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? நீ பேசுறன்னா நிதியை வாங்கி கொடுக்க வக்கில்ல, அரசாங்கத்திற்கு, எங்க தமிழ்நாட்டிற்கு மாணவர்களுக்காக படிப்பதற்கு 2152 கோடியை நிறுத்தி வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குது உன் அரசாங்கம். எங்க மக்களை என்ன ஒன்னும் விவரம் தெரியாதவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க மாணவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன் முதல்ல அதை வாங்கி கொடுத்துட்டு நீ பேசு.
அதை வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, நீங்களாம் பேசுறீங்க. அதனாலதான் நம்ம எங்க மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். கோ பேக் மோடி அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு இதுவே நிலைகள் தொடர்கின்ற போது கெட் அவுட் மோடி என்று சொல்லுகின்ற நிலை வரும்னு யாரை பார்த்து சொல்றாரு? நீங்க நல்லா இதே எங்களுடைய துணை முதல்வருடைய வார்த்தையில இருக்கிற அழுத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்வினுடைய மக்களினுடைய கோபம் அது. அதுல இன்னொன்னு முதல்ல சொன்னாரு தெரியுங்களா? கோட்சே பேரன்களுக்கு பெரியார் பேரன் எடுத்து சொல்லுவது அப்படின்னு ஒரு நேரத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதைத்தான் நான் இங்க நினைச்சு பாக்குறேன். இந்த கோட்சே பேரன்களாக இருந்துகிட்டு வன்முறை, ரொம்ப அநியாயம், சர்வாதிகாரம் செய்கின்ற அந்த நிலையை மறுத்து பெரியாரின் பேரனாக நான் அறிவுபூர்வமாக பேசுறேன்னு தான் இதனுடைய அர்த்தம். இப்பயும் நாம தயாரா இருக்கிறோம். ஆனா இவர்கள் எதை வேண்டும் என்றாலும் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு சரியான பாடம் இந்த அண்ணா என்கின்ற அறிவியலுக்கு கிடைக்கும். கடந்த காலங்களில் இவரும் தரம் தாழ்ந்துதான் பேசியிருக்கிறாரு. அதனாலதான் தரம் தாழ்ந்து நாங்களும் பேச வேண்டிய நிலை வருதுங்கிறார். தரமே இல்லாத ஒரு ஆளு தரத்தை பத்தி பேசுறதே தப்பு. உனக்கு என்ன பேசிக் இருக்கு? நீ என்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்த? தமிழ்நாடுனா என்னன்னு தெரியுமா? தமிழர்களுடைய போராட்ட வாழ்க்கை முறை தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்வான நிலைப்பாடுகள்ல ஒண்ணா எடுத்து உன் கவர்மெண்ட் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நீ போய் உயர்வை பத்தி பேசுறியா? எதுக்கு எடுத்தாலும் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? மிஸ்டர் அண்ணா படிச்ச, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், உடனே கடவுள்களையும் கோயில்களையும் மதத்தையும் அதையும் கொடுத்துக்கிட்டு அதையும் தமிழ்நாட்டில் ஏமாற்ற முடியாது. இனிமேல் திருப்பரங்குன்றத்தை காப்போம், திருப்பரங்குன்றத்தை காப்போம்னு சொன்ன நீ 2 மாசத்துக்கு முந்தி அழகர் மலை கோயில்ல ஜங்ஷன் சொல்லி இருந்த சுரங்கத்துக்கு தனியாருக்கு அனுமதி கொடுத்து அங்க இருக்கிற கோயில் சிலைகளை எல்லாம் உடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண, அதை தடுத்து நிறுத்தியது எங்களுடைய தலைவர் முதல்வர் தளபதி. தெரியுமா? நீயும் உன் கட்சியும் எதை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் பயன்படுத்துவீர்கள் என்பதற்கு அதெல்லாம் உதாரணத்துக்காக சொன்னோம். தமிழகத்துல மும்மொழி கொள்கையை வைத்து திமுக அரசு அரசியல் செய்யுது, தமிழக மக்களை ஏமாற்றுது அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் மீண்டும் 2-3 நாட்களா அவர் சொல்றது அதுதான். இந்த மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லக்கூடிய திமுக தலைவர்கள் அனைவரும் தனியார் பள்ளி கூட நடத்துறாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இது சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி உண்டா? அரசு மாணவர்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த கேள்வி எழுப்புறதுல ஒன்றும் குறைச்ச இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த நாட்டினுடைய நிலைப்பாடுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமூக ரீதியான அமைப்புகள் என்பது பல இருக்கு. அத கல்வித்துறையில பார்ப்பது, கல்வி நிலையில பார்ப்பது என்பது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட 58,000த்திற்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல வெறும் 1000 சில்லற பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ. அது என்ன தெரியுங்களா? சிபிஎஸ்இ இந்த இவனுங்க சொல்றது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி பள்ளிக்கூடம். எதுக்கு அந்த பள்ளிக்கூடம் கேட்டீங்கன்னா, வெளிமாநிலங்கள்ல இருந்து இங்கேயும் அங்கேயும் போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய குடும்பத்துக்கும் யூனியன் கவர்மெண்ட் போல தொழில்கள் ரீதியாக வேறு மாநிலங்களுக்கு போகிற வீட்டு பிள்ளைகளும் படிப்பதற்கு அது பயன்படுன்றதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடத்தை அங்க திறந்து எல்லா இடத்துலையும் திறந்து வச்சிருக்கானுங்க. 1000 சில்லற பள்ளிக்கூடம் தான் இருக்கு. அதுல என் புள்ள படிக்குது, ஏன் அவரு புள்ள படிக்குதுன்னா இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏன் கோயில் இருக்குல்ல, இப்ப கும்பாபிஷேகம் மகாமகம் இதெல்லாம் பண்ணீங்களே, 144 வருடத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கு ஒண்ணு கொண்டு இல்ல விழா கொண்டாடினீங்களே திருவேணி சங்கமம், அது என்ன? எத்தனை பேர் செத்தாங்க? ரயில்வே நிலையத்திலேயே 29-30 பேர் ரயில்ல ஏறும்போது சாவறாங்க. அங்கு மிக கொடூரமாக 100கணக்கான பேர் செத்து போறாங்க கும்பல்ல. அதை வேடிக்கை பார்க்குது உன்னுடைய யூபி அரசாங்கம், உன்னுடைய உத்தரப்பிரதேச அரசாங்கம். இதை எதுக்கு இங்க நம்ம சொல்றோம்னா, எதை செய்யணுமோ அதை செய்யணும். அங்க பாருங்க, ஒரு பணக்காரனாவது, இதை நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கார்பரேட் கம்பெனியை சேர்ந்தவனாவது ஏன் அந்த மகாமக கும்ப இதுல குடமுழுக்கல இவர்களுடைய காசி வாரணாசி பகுதிகளில் என்ன ஆச்சு? தனியாக அவர்களுக்கு ரூட்டு, அவங்களுக்கு தனியாக போலீஸ் பாதுகாப்பு, அவர்கள் தனியா போய் அங்க இருக்கிற சாமியை பார்த்துட்டு வரலாம், சாமி கிட்ட பேசிட்டு வரலாம். பணக்காரனுக்கு ஒண்ணு, மற்றுமுள்ள மக்களுக்கு ஒண்ணுன்னு ஏன் அங்க வச்சிருக்க? அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறாங்க. நீ உன்னுடைய அரசாங்கத்தை அதிகாரத்தையும் நீ அவங்களுக்கு பயன்படுத்துற. ஆனால் இது கல்வி அப்படி அல்ல. இப்போ எங்க வீட்டு பிள்ளைக்கு
இது இந்த கல்வி பிடிக்குது, எங்க வீட்டு பிள்ளை இதை படிக்கட்டும்ன்றான். இதை படித்து வருபவர்கள் அதை படித்து வருபவர்கள் என்பதை விட ஒரு அரசாங்க ரீதியாக இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்களின் கல்வி தரத்துக்கு வந்து பாக்குறியா, உன் மாநிலத்துல போய் பாரு. அங்கதான் பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு வந்தாங்க. வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டா திரும்பி பாக்குறானா 6வது படிக்கிற பையன். என்னப்பான்னு கேட்டா குஜராத்ல ஒரு ஸ்கூல்ல போய் ஒருத்தவங்க விசாரிக்கிறாங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது சரியான்னு தான் 6வது படிக்கிற புள்ள. ஹிந்தி மட்டுமே அங்க சொல்லி கொடுத்துட்டு நாசப்படுத்துறோம். ஆனா நாம நம்முடைய முதல்வர் கல்வி நிலையங்கள்ல அவ்வளவு கவனம் செலுத்தி மிக சிறந்த கல்வியை கொடுத்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் உயர்கல்விக்கு போனா அவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுத்து கல்வியை ஊக்கப்படுத்துற இந்த மாநிலத்துல உன் புள்ள அங்க படிக்குது, ஏன் இந்த புள்ள அங்க படிக்குது, இதெல்லாம் கேட்டு எதை நியாயப்படுத்துறீங்க? எதை நீ எந்த கருத்துக்காக இதெல்லாம் பேசுற? அவரு சொல்றது தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் மாணவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க தயாரா இருக்கிறாங்க, ஆனா அந்த அரசு தான் தடையா இருக்கு. உதாரணத்துக்கு 30 லட்சம் மாணவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்று படிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லட்டும். நாம அதனுடைய எண்ணிக்கையை நானே சொல்றேன். இப்போ 58,000 பள்ளிக்கூடம் சொன்னது, தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,200 இருக்கு. இதுல சிபிஎஸ்இ அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட 3.16% தான் பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் இந்தி இருக்குன்றாங்க. சிபிஎஸ்இ கல்வி நிலையங்களில் உள்ள வாய்ப்புகளுக்காக நாடு முழுவதும் இருக்கிறதுக்காக திறந்தாங்களே தவிர இதுல படிப்பவர்கள் லட்சமும் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் பொய். என்னுடைய கருத்தை நிரூபித்து சொல்ல முடியுமானால் அவர் நிரூபிக்கட்டும். ஆனால் எல்லாமே தவறான கருத்துக்களை வாங்கி வச்சுக்கிட்டு பேசுறாரு. இங்கு மும்மொழி திட்டம் என்பதை யாரும் ஏத்துக்கல, ஒருவர் கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னா இப்ப என்ன எங்களுக்கு குறை வந்துருச்சு, இன்னைக்கு விஞ்ஞானத்துல விண்வெளி ஆய்வு மையத்துல நம்முடைய தலைவர்களாக அங்க சென்ற நிர்வாகிகள் எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க, இருமொழி கொள்கையில படிச்சவங்க, தாய்மொழி தமிழ், உலக தொடர்புக்கு அறிவியலுக்கு ஆங்கிலம், இந்தி என்ன நடுவுல மந்தி, இந்திய கொண்டு போறதுனால என்ன எதுக்காக சொல்றான்னு தெரியுங்களா? அததான் 1938 பெரியார் சொன்னாரு. ராஜாஜி இந்திய கொண்டு வந்தோன்னு சொன்னாரு, எல்லாரும் தெரிஞ்சுங்கப்பா, இந்தியை கொண்டு வருகிறார் என்று மட்டும் நினைக்காதீங்க, இந்தி உள்ள நம்ம படிக்க போனோம்னா அடுத்து கொஞ்ச நாள்ல சமஸ்கிருத கல்வின்னு கொண்டு வருவோம். சமஸ்கிருத கல்வியை கொண்டு வர்றதுக்காக இப்ப இந்திய கொண்டாந்து ஷோ பண்றாரு ராஜாஜின்னு நம்முடைய ஐயா பெரியார் அன்றைக்கு சொல்ல, ராஜாஜி அந்த போராட்டத்தை ஒடுக்க பல பேர் தான் தாளமுத்தலாம் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் ஏற்கனவே இந்திய படிக்க சொன்னேன், ஏன்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதத்தை உங்களுக்கு சொல்லி தரலான்னு வார்த்தையை வெளியிட்டார். அப்பதான் பெரியார் சொன்னார், நான் சொன்னது சரியாயிடுச்சான்னு. எதுக்கு தெரியுங்களா? இதுல கூட ஒரு வரும், அதையும் முதல்ல அறிவியலியாக இருக்கிறாரு, அவருக்கு புரியணும். பிஜேபி குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இங்க அந்த வீட்டு பிள்ளைகள் கூட சரியாதான் இருக்கிறாங்க. ஆனா புத்தி இல்ல. நீங்க தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் படித்து பாஸ் பண்ணாதான், சமஸ்கிருதத்துல சர்டிபிகேட் வாங்கினாதான் எம்பிபிஎஸ் சேர முடியும் அப்படின்னு ஒரு சட்டமே இங்க வச்சிருந்தால சென்னை ராஜதானியில. அப்போ பெரியார் கேட்டார், அப்போ சமஸ்கிருதம்ன்றது ஒன்னிது, உயர் வகுப்பால் முன்னேறிய வகுப்பால் சொல்லப்படுறவங்களுக்கு. அங்க உங்க வீட்டு பிள்ளை மட்டும் டாக்டர் ஆகலாம், எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வெளியில கிடக்கணுமா, சீட்டு எழுதி தரணுமா, ஏன் டாக்டர் படிக்கூடாதான்னு கேட்கும் போது சொன்னான், டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தனி அறிவு வேணும், நீங்க எதை சொன்னாலும் வாதம் பண்றதுக்கு அவன் தயாரா இருப்பான். இப்ப மாதிரி தனி அறிவு வேணும், அந்த அறிவு முன்னேறிய வகுப்பு பிள்ளைகளுக்கு தான் உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாதுன்னு வாதம் பண்ணும்போது பெரியார் சொன்னாரு, களத்து மேட்லையும் காட்டிலையும் மேட்லையும் படுத்து கிடக்கிற எங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு வந்தா உலகத்தையே கலக்குவானாரு. இன்னைக்கு அதான் நடக்குது. எதுக்கு இதை சொல்றோம்னா, இந்தி திணிப்பு என்ற பெயரில் சமஸ்கிருதத்தை கொண்டு வருது. இப்ப சமஸ்கிருதத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழடிப்பது. அதை விட ஏன் தேசிய கல்விக் கொள்கை கேட்டீங்களே, அதை முதல்ல நம்ம தெளிவா எதுக்கு நம்ம எதிர்க்கிறோம்? மும்மொழி திட்டம் மட்டும் அதுல மோசம் இல்ல, 3ஆவதுல ஒரு நுழைவுத் தேர்வு, 5ஆவதுல ஒரு நுழைவுத் தேர்வு, 8ஆவதுல ஒரு நுழைவுத் தேர்வு. என்னையா இது? சின்ன குழந்தைல 3ஆவதுல போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? என்ன தெரியுங்களா அர்த்தம்? காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தின்பண்டத்தை காட்டி குழந்தைய கூப்பிடுற மாதிரி, விளையாட்டு பொம்மை கலர் பொம்மைகளை காட்டிட்டு இங்க வா இங்க வான்னு கூப்பிடுற மாதிரி இவன் போடுறான் பாருங்க. அதுதான் RSS
பிஜேபி என்பது தந்திரசாலிகள் மட்டுமல்ல, மிக மிக திறமையாக சிந்திச்சு நம்மை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துற அறிவாளிகள் அவனுங்க, அறிவுபூர்வமான வில்லனுங்க. அதுக்காக தான் ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொன்னா 3வது 5வது இதுல நீங்கள் அந்த நுழைவுத் தேர்வில் நம்ம பிள்ளை பாஸ் பண்ணலன்னா 4வது போவாது. 4வது போவாட்டினால 5வதுல பாஸ் பண்ணனா 6வது போகுது. போவாட்டினா கவலைப்படாதீங்க சார். ஏன் கவலைப்படுறீங்க? இதை பாருங்க, எங்க கவர்மெண்ட் அந்த அதுக்கு மேல படிக்க முடியல. படிச்சு எதுக்கு போக போறீங்க? வேலைக்கு தானே போக போறீங்க. அட என்னங்க நீங்க, நாங்க எங்க கவர்மெண்ட்ல 1 லட்ச ரூபா உங்களுக்கு நாங்கள் தொகை தரோன்றான். எப்படி அந்த 1 லட்ச ரூபா கொண்டாந்து காட்டுறான்? எதுக்கா தெரியுமா? இந்த 1 லட்ச ரூபாயை பெற்றுக்கிட்டு உங்க வீட்டுல உங்க அப்பா எல்லாம் என்னென்ன வேலை செஞ்சு தொழில் செஞ்சாங்களோ அதை போய் பார்க்க சொல்லுங்க. அப்போ வீட்டுல இருக்கிற பெண்களும் மட்டும் பரவாயில்லைங்க, ஏதோ இப்பயாவது இந்த தொழிலுக்கு போங்கன்னு பிள்ளைய விடுறது. அப்ப மேற்படிப்பு படிக்க வேண்டிய அந்த குழந்தையினுடைய கல்வியை அதிலே தடுத்து நிறுத்தி அவங்க அப்பந்தொழில போய் பாருடா இப்படி பாருடான்னு தெருத்துறது குலத்தொழிலை உருவாக்கக்கூடிய வர்ணாசிரம சனாதனம். இவ்வளவு ரகசியங்களை உள்ள பதுக்கி வச்சிருக்கிற தேசிய கல்விக் கொள்கை. அதுல தமிழ்நாட்டுல இருக்கிறவன் யாரும் ஏமாற மாட்டான். வேணா போன்றவர்கள் வேணா எதை வேணாலும் கத்தியும் கிடக்கலாம். அதான் தமிழக மக்கள் மாணவர்கள் அதை ஏற்க தயாரா இருக்கிறாங்க. இந்த அரசு தான் இந்த மாதிரி செய்யுது. அதனால மார்ச் 1ஆம் தேதி முதல் 3 மாதங்கள் வீடு வீடாக சென்று 3வது மொழி வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கருத்து கேட்டு கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப எங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன தெரியுமா? இந்த சமஸ்கிருதத்துக்காக நீனே இந்த இந்தி மொழிக்காக போனா ஒவ்வொரு வீட்லயும் காரி துப்ப போறாங்க. பிஜேபி காரர்களுடைய வீட்டிலேயே இவனை உள்ள விட மாட்டாங்க. இவர் கையெழுத்து வாங்கி அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப போறாராம். இப்பொழுதுதான் பெரிய பிரச்சனையே பெரிய நிலையே வருது. நீ வெளியில வா சொல்லி பாக்குறீல. செங்கல் அறிவாலயத்தினுடைய செங்கல்ல ஒண்ணு எடுப்பேன்னு சொன்னானே, இவன் படிச்ச ஒரு ஆளா இன்னைக்கு வீடு வீடா கையெழுத்து வாங்க போறியா? இது ஒன்னும் யூபி குஜராத் இல்லப்பா. அவங்க பாவம் அப்பாவி மக்கள் உங்ககிட்ட ஏமாந்து போய் இன்னைக்கு பரிதாபமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்த கதையெல்லாம் வச்சுக்காத. முடிந்தால் செய்து பார். ஒரு தெருவுல கூட ஒண்ணு உள்ள விட மாட்டாங்க. மக்கள் விரட்டி அடிப்பார்கள். அதற்கு பிறகு பிஜேபிக்கு சிங்கிள் டிஜிட் ஓட்டு தான் உழுமே தவிர ஓட்டே உழாது. ஜாக்கிரதை, எச்சரிக்கை செய்யறோம். இந்த கதையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. தேவையில்லாத வேலை. ஒழுங்கா தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை வாங்கி கொடு. எங்க உதயா சொன்னது மாதிரி நிதியை வாங்கி கொடு, அப்புறம் பேசு. கல்வி படிக்கிறத ஏன் கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்குற? கல்விக்கு இன்னொன்னு செய்யறாங்களா தெரியுங்களா? இதுதான் முக்கியமானது. என்னன்னு கேட்டா, வந்திருக்கிற தகவல் அழகா பேசியிருக்காங்களாம். யாரு? மிஸ்டர் 420 மேலையும், அதை போல RSS ரவியும், இந்த கவர்னர், அப்புறம் இன்னொரு 2-3 பேர், இந்த வானதி போன்றவர்கள்லாம் டெல்லிக்கு கூப்பிட்டு என்ன சொல்றாங்களாம்? தமிழ்நாடு அரசாங்கம் மகளிருக்கு பல திட்டங்களை செய்து, உரிமை தொகைன்னு தருது, கல்விக்கு தருது, குழந்தைங்களுக்கு காலை உணவு தருது. எல்லாருடைய நிலைப்பாடுகள்லையும் பல நன்மைகளை செய்யும் பொழுது ஒவ்வொரு வீட்டு உள்ளேயும் இப்ப திமுக இருக்குது. அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நிதி நெருக்கடியை உண்டாக்க வேண்டும். நிதி நெருக்கடியை உண்டாக்கி எந்த திட்டத்தையும் தமிழக முதல்வர் மூலம் செய்ய விடாம செஞ்சிட்டோம்னா ஜனங்கள்லாம் கத்தும் திட்டும். அப்ப போய் நம்ம ஓட்டு கேட்போம்னு சொல்லிட்டு இந்த வருட முடிவுக்குள்ள இப்ப எப்படி கல்வி தொகை நிறுத்தினானுங்களோ அதே போல ஒவ்வொரு துறையினுடைய தொகையையும் நிறுத்துவதற்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்களாம். அததான் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பிஜேபியினால்தான் இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய உரிமை தொகை நிற்குது, நமக்கு வர வேண்டிய கல்வி நிலையங்களில் இருக்க வேண்டிய தொகைகள் நிற்குதுன்னு நாளைக்கு மக்கள் பெரிய புரட்சி பண்ணும்போது இவன் கையெழுத்து வாங்க போனாருன்னா இவங்க கூட்டம் அடி வாங்கிக்கிட்டு தான் ஓடுவாங்க. அதை முதல்ல மிஸ்டர் தெரிஞ்சுக்கணும். வேகமா அப்படியே கோபமா பேசிட்டா பெரிய புத்திசாலின்றது. ஒரு கவுன்சிலர் நின்று ஜெயிக்கிறதுக்கு யோகியதை இல்லாத பிஜேபிக்கு இங்க அடுத்த ஆட்சி அமைக்க போறாராம். எல்லாமே கற்பனையில கோட்டை கட்டி கதை எழுதி கதாநாயகனாக சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒன்ன மட்டும் உறுதியாக சொல்றோம், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அறிவுபூர்வமானவர்கள். அதனாலதான் இவர்களுடைய, நான் ஏற்கனவே இந்த கோயில்ல அவர்கள் பண்ண அந்த பூஜைகளை செஞ்ச நாடகம், அழகர் மலையை உடைச்சது, இப்படி எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இவனுங்க எதுவும் இங்க செய்ய முடியாது என்பதை அரசியலமைப்பு சட்டத்தில்
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்திலும் கல்வி நிலைகளில் இதைதான் செய்யணும், இத்தனை மொழிதான் படிக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு எந்த இடத்துலையும் கிடையாது. அதை போல கல்வி என்பது பொதுப்பட்டியல்ல இருக்கு. பொதுப்பட்டியல்ல இருக்கிற கல்வியில இவர்களுடைய மோடி அரசு இப்படி ஒரே அடியாக சட்டத்தை திட்டத்தையும் போடவே முடியாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக பேசிக்கொண்டு இருக்கிற ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சரை முதல்ல மன்னிப்பு கேட்கணும், இல்ல அந்த நபர் இதற்காக வருத்தப்படுவார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவன் மத்திய அரசு சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி பாஜக மாநில தலைவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் திமுகவும் பதிலடி கொடுத்துட்டு வரீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.